இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியானது லூக்கா நற்செய்தி 24 எடுக்கப்பட்டுள்ளது. 13 முதல் 35 முடிய உள்ள இறைவசனங்கள் எம்மாவு சீடர்களை பற்றி நமக்கு எடுத்து கூறுகிறது. எம்மாவு சீடர்கள் வாழ்வை தொலைத்தவர்களாய் பயணிக்கிறார்கள். 3 ஆண்டுகளாக இறைமகன் இயேசுவோடு உண்டு உறங்கி உண்மையை அறிவித்த இயேசுவின் வல்ல செயல்களை கண்டவர்களின் மனக்கண்கள் மந்தமாகிவிட்டன. சொல்லிலும் செயலிலும் சிறந்து விளங்கிய நாசரேத்து இயேசுதான் எங்களை மீட்கப் போகிறார் என்று நினைத்தோம். ஏமாந்து போய்விட்டோமே. அதுவும் இத்தகைய அவலமான கொடூரமான சாவா இவருக்கு என்று மனமுடைந்து போனார்கள். எதற்காக அவர்கள் எம்மாவு சென்றார்கள் என நற்செய்தியில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இத்தனை துன்பங்கள் நிறைந்த எருசலேமை விட்டு எம்மாவுக்கு சென்றிருக்கலாம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். மனமுடைந்த அவர்களை இயேசு உற்று பார்க்கிறார். அவர்களோடு பயணம் செய்கிறார். இயேசுவோடு நடந்த சீடர்கள் பொழுது போயிற்று, எங்களோடு தங்கும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அந்த ஆண்டவர் என்னாலும் நம்மோடு இருக்க வேண்டும் என நாம் விரும்பி கேட்கும் போது, அவர் நம்மோடு தங்கும்போது இன்னும் அற்புதங்கள் நிகழும் என்பதில் சந்தேகமில்லை. இன்றும் நாம் நம்முடைய துன்ப நேரங்களில் ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று கெஞ்சி கேட்போம். ஆண்டவரின் மாட்சியை காண்போம். இயேசுவை கண்டுகொண்ட அந்நேரமே சீடர்கள் எருசலேமுக்கு சென்றார்கள். சோர்ந்து போய் வந்தவர்கள் புத்துயிர் பெற்று செல்கிறார்கள். உயிர்த்த ஆண்டவர் நம் மனங்களை புதுப்பிப்பார். சோர்ந்து போன மனங்களுக்கு புது தெம்பளிப்பார். உயிர்த்த ஆண்டவரை பறைசாற்றுவோம். அவருடைய வாழ்க்கை முறையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். அவர்தான் நமக்கு நலமளிப்பார். அவர்தான் நம் உள்ளத்தை மாற்றுவார். நம் எலும்புகளுக்கு சக்தி அளிப்பார். உயிர்த்த ஆண்டவரின் வல்லமையோடு மக்களை ஒன்றிணைய செய்வோம். அவருடைய ஆற்றலால் நல்லது செய்வோம். உயிர்த்த ஆண்டவரை பின்பற்றி மனமுடைந்து இருக்கிற நம் சகோதர சகோதரிகளோடு வழி நடப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.